reasoningல mixed series related 10 questions discuss பண்ணலாம். First question, find the missing term in the series. So இந்த termல missing term வந்து find out பண்ணணும் இந்த seriesல. First, exam point of viewல நீங்க approach பண்ணனும்னா first letter check பண்ணனும் ஆப்ஷன்ல. எல்லா லெட்டரும் சேமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணனும்னா first letter வந்து நீங்க செக் பண்ண கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் அடுத்த லெட்டரோ இல்ல அடுத்த நம்பரையோ தான் நீங்க செக் பண்ணனும். ஓகேவா? பட் நாம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் Q17, O15, M13 எவ்வளவு வந்து டிக்ரீஸ் ஆகுது? -2 டிக்ரீஸ் ஆகுது. M13 -2 11. 11 for K. So first letter K. Next இங்க என்ன இருக்கு? 20, இங்க 24. 20 ல இருந்து 24 க்கு +4 increase, 24 ல இருந்து 28 க்கு +4 increase. 28 + 4 32. So second number 32. 32 + 4 36. ஓகேவா? நெக்ஸ்ட் கரெக்ட்டா வருது. நெக்ஸ்ட் ஆல்பபெட் என்ன வரணும்? E. E for 5, H for 8, K for 11. நெக்ஸ்ட் என்ன வரணும்? Q for 17 இருக்கு. 5 ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? +3. 8 + 3 11. 11 + 3 14 க்கு n. So last letter n வரணும். So first option answer. Next second one. Find the missing term in the series. ஓகேங்களா? missing term வந்து find out பண்ணனும். ஓகே. So இந்த क्वेश्चनமே பாத்தீங்கன்னா exam point of viewல நீங்க approach பண்ணும்போது first letter D, next number 362. So அப்ப last letter மட்டும் செக் பண்ணா போதும். Q R S. Next என்ன வரணும்? T. Next U. So second option answer. ஓகேவா? இப்போ நம்ம first letterக்கு என்ன ட்ரிக் பார்ப்போம்? G7, F6, E5. எப்படி வருது? ரிவர்ஸ்ல வருது. -1, -1 ஆகுது. அப்போ 5 - 1 4. 4 for D. Next நம்பர் பாருங்க. இங்க 122, 170, 290, 530 இருக்கு. இப்போ 122ங்கிறது என்னது? 11 ஸ்கொயர் + 1. ஓகேவா? 122ங்கிறது 11 ஸ்கொயர் 121 + 1. நெக்ஸ்ட் 170ங்கிறது என்ன நம்பர்? 13 ஸ்கொயர் 169 + 1. நெக்ஸ்ட் 290ங்கிறது 17 ஸ்கொயர் 289 + 1. இப்போ இங்க வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்? 11, 13, 17. இது எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். 17க்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் 19. 19 ஸ்கொயர் 361 + 1 362. நெக்ஸ்ட் 19க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரைம் நம்பர் 23. ஸோ 23 ஸ்கொயர் வந்து 529 + 1 தான் 530. ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னது? 362 இருக்காம். ஸோ இதுதான் இந்த நம்பருக்கான பேட்டர்ன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த சீரீஸ். நம்பர்ஸ் பாருங்க, 15 இருக்கு. நெக்ஸ்ட் 24, 42, 69. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? அதுக்கடுத்து 115 இருக்கு. 24க்கும் 15க்கும் 24க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? +9. 24ல இருந்து 42க்கு +18. 42லேருந்து 69 எவ்வளோ ஆட் ஆகுது? +27. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற டிஃப்ரென்ஸும் 9 9 வருதா? இல்லைனா இது 9 × 1, 9 × 2, 9 × 3. நெக்ஸ்ட் எவ்வளோ ஆட் ஆகும்னா 9 × 4 36 ஆட் ஆகணும். ஆர் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இங்கே 9 தான் இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 16 9. 30க்கு 105. நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ ஆட் ஆகணும்? +45 ஆட் ஆகி 150 கரெக்டாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எவ்வளோ இருக்கணும்? 105 இருக்கணும். நெக்ஸ்ட் ABCD. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? E. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்ஸ் தான் வந்திருக்கு. இங்கே நெக்ஸ்ட் வந்து இது எப்படி இருக்கு? ZYX WV. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் ஆல்ஃபபெட்ஸ் போகுது. ஸோ V வரும், அப்புறம் U. ஸோ -1 -1 ஆகுது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், 1 2 4 1 2 4. நெக்ஸ்ட் இங்கே வரும், என்ன வரும்? இங்கே 16 இருக்கு. 1 × 2 2 ஆம். 1 × 2 2. 2 × 2 4.
4 into 2 8. So 8 into 2 16. So அப்போ first number வந்து 8 வரணும். Next அட்டு இருக்கு, அடுத்து டாலர் சிம்பிள் அட்டு. நெக்ஸ்ட் என்ன வரணும், டாலர் சிம்பிள் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே அட்டு எடுத்துரும், டாலர் சிம்பிள் வரணும். இங்கே ஈக்கு பார்த்தீங்கன்னா பி சி ப்ளஸ் 1 டி இ. ஸோ +1 வருது. ஸோ இ தான் வரணும். செகண்ட் லெட்டர் இ, அடுத்தது அட்டு டாலர் சிம்பிள், அட்டுனா நெக்ஸ்ட்டு டாலர் சிம்பிள் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்கும்போது பாருங்கள், இங்கே 2 4 இருக்குது. 2 into 2 4. இங்கே 8 இருக்குது. 4 into 2 8. அப்போ இங்கே வரக்கூடிய நம்பர் என்ன வரும், 8 into 2 16. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 16 into 2 வந்து 32 கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ 16 வந்து எண்ட் ஆகணும். ஸோ 4th ஆப்ஷன் ஆன்சர் 4th கொஷினுக்கு. நெக்ஸ்ட்டு 5th ஒன், 4 இருக்குது 5 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, +1. ஓகேவா? +1 இன்க்ரீஸ் ஆகுது. 5லேருந்து 7 +2, 7லேருந்து 10 +3, நெக்ஸ்ட்டு +4 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14லேருந்து 19க்கு +5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இந்த கொஷினில் நம்ம என்ன பண்ணணும், ராங் நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? எது வந்து ராங்னு. இங்கே ஆஸ் நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ் இருக்குது, பர்சன்டேஜ் ஆஸ்லாம் இருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்கள். 4 ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா ஆஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பாருங்கள் 5 7 19னா ஆட் நம்பராக இருக்கிறதுக்கெலாம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இது இருக்கான்னு பாருங்கள். 4 ஈவனுக்கு ஆஸ், 5க்கு பர்சன்டேஜ், ஆட்க்கு ஈவனுக்கு ஆஸ், ஆடுக்கு பர்சன்டேஜ். ஸோ இந்த சிம்பிளும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் என்ன இருக்குது, எம் இருக்குது, ஓ கியூ எஸ் வி டபிள்யூ, இதுதான் ஆல்ஃபபெட்ஸு. எம் என்ன வரும் 13, ஓ 15, கியூ 17, எஸ் 19, Q 17, S 19, V 22, W 23. நெக்ஸ்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்கள். +2 இன்க்ரீஸ் ஆகுது. 15 +2 17 +2 19, 90 +2 என்ன வரும், 21க்கு U இருக்கணும். பட் என்ன இருக்குது, V இருக்குது. 21 +2 தான் உங்களுக்கு 23 கரெக்டாக வருது. ஸோ இந்த பிளேஸில் V வரக்கூடாது, U வரணும். ஸோ இதுதான் ராங். 14 as Bங்கிறது wrong. Next 6th one வந்து again என்ன இருக்கு, find the wrong number in the series. ஓகேங்களா? நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 144. 144ங்கிறது என்னது, 12 ஸ்கொயர். ஓகேவா? 169ங்கிறது 13 ஸ்கொயர். 196ங்கிறது 14 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸோட கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் செக் பண்ணலாம். Q, K, O, M, N இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Qக்கும் Kவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். -6 வருதா, நார்மலாக செக் பண்ணோம்னா Q 17 -6, K 11. O எப்படி இருக்கு, O 15 +4 ஆகுது. அகைன் இது பார்த்தீங்கன்னா -6 +4. ஓகேவா? O 15லேருந்து M 13க்கு -2. ஓகேவா? Mலேருந்து N எப்படி வருது, +1 வருது. ஸோ இது ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வராது. நெக்ஸ்ட்டு என்ன பேட்டர்ன் பாருங்கள். க்யூக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன, க்யூக்கு ஆப்போசிட் ஜே, அதோட +1 கே. கேக்கு ஆப்போசிட் பி. ஓகேவா? அதோட -1. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணாங்க, +1, இங்கே -1. ஓக்கு 15, ஓக்கு ஆப்போசிட் எல், எல்லோட எப்படி இருக்கு, +1 M. நெக்ஸ்ட்டு எம்முக்கு ஆப்போசிட் என்னது, N, N
மைனஸ் 1 பண்ணும், ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 பண்ணால் இங்கே n வராது, m தான் வரணும். ஸோ ஆன்சர் வந்து இந்த 256n தான், இங்கே nக்கு பதிலாக mன்னு வரணும். இதுதான் ராங் டேர்ம். நெக்ஸ்ட்டு 7th ஒன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாமே எப்படி இருக்குது? 2. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2 தான் வரும். நெக்ஸ்ட் A1 C3 G7 M13 O15. இங்கே எவ்வளோ ஆட் ஆகுது? +2. இங்கே +4 +6. இங்கே எவ்வளோ ஆட் ஆகுது? +2 ஆட் ஆகுது. அதாவது 2 4 6. நெக்ஸ்ட் 2னா திரும்ப இங்கே என்ன ஆட் ஆகலாம்? 4 ஆட் ஆகலாமா? 2 4 6 2 4 6 2 4 6 அந்த மாதிரி ஆட் ஆகலாம். அப்போ 15 + 4 19. 19 என்ன வரணும்? எஸ் வரணும். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, 6. 3 6 எவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிபிள் பை 2. 6 × 2 12. 12 × 2 24. 24 × 2 48. 48 × 2 என்ன வரணும்? 96. ஸோ ஆன்சர் வந்து 2S96ங்கிறது தான் ஆன்சர். ஸோ 4th ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th ஒன். ஓகே, மிஸ்ஸிங் டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 2. இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. 2லேருந்து 6 எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? +4. 6லேருந்து 12 +6. 12லேருந்து 20 எவ்வளோ ஆட் ஆகுது? +8. 20லேருந்து 30 +10. 30லேருந்து 42க்கு +12. எப்படி ஆகிருக்கு? நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரணும்? +14 ஆட் ஆகணுமா? 42 + 14 என்ன வரும்? 56. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 56 வரணும். நெக்ஸ்ட்டு டி வந்து 4, F6, H8, J10, L12, N14. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ எகெயின் +2 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 14 + 2 16க்கு P. நெக்ஸ்ட்டு வந்து P வரணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது? தேர்ட் ஒன்னா 6ம், நெக்ஸ்ட்டு 12 20 30 42 56 இப்படி நம்பர் இருக்குது. எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? +6. இங்கே +8 +10. இங்கே +12. இங்கே +14. நெக்ஸ்ட் என்ன ஆட் ஆகணும்? +16 ஆட் ஆகணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 72 வரும். ஸோ 56P 72ங்கிறது ஆன்சர். ஸோ 4th ஆப்ஷன் ஆன்சர் 8th ஒன்க்கு. நெக்ஸ்ட்டு 9th ஒன். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்மே மிஸ்ஸிங் டேர்ம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 5 6 7 8 9. நெக்ஸ்ட் என்ன வரும்? 10. ஸோ 10 வரணும். ஸோ 3rd and 4th ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எம் இருக்குன்னா நீங்கள் அந்த பேட்டர்ன் வந்து செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா எம் தான் வரும். ஓகேவா? பட் நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம். என்ன பேட்டர்ன் பார்க்கலாம். எல் வந்து 12, கே 11, எம் இங்கே தனியாக எழுதிடுறேன். எல் கே எம் எல் என். நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்க்கும்போது L12 K11 M13 L12 N14. ஓகேவா? ஸோ என்ன பேட்டர்ன்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? -1. நெக்ஸ்ட்டு +2 -1 +2. நெக்ஸ்ட் என்ன வரணும்? -1. ஸோ M தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பேட்டர்ன். நெக்ஸ்ட் நம்பரில் என்ன வரும்னு பாருங்கள். 25ங்கிறது என்னது? 5 ஸ்கொயர். 36ங்கிறது 6 ஸ்கொயர். 49ங்கிறது 7 ஸ்கொயர். 64 8 ஸ்கொயர். 81 9 ஸ்கொயர். நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் 10 ஸ்கொயர் 100 வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th ஒன் பாருங்கள். BCDE. நெக்ஸ்ட் என்ன வரும்? F வரும். ஸோ 3rd ஆப்ஷன் அண்ட் 4th ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 8 நம்பர்ஸ் பாருங்கள். 8 10 16 28. நெக்ஸ்ட் இங்கே என்ன நம்பர் வரும்? ஸோ இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +2 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே +6 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? +12 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே நெக்ஸ்ட் எவ்வளோ வரும்? ஓகேவா? ஸோ
இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே +4 இருக்குது, இங்கே +6 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த 2ங்கிறது என்னன்னு பாருங்கள், 1 × 2, 6ங்கிறது 2 × 3, 12ங்கிறது என்னது 3 × 4. ஓகேங்களா? அப்போ அடுத்து வரக்கூடிய இது நம்பர் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், 4 × 5 20 இருக்கும். ஸோ 28 + 20 எவ்வளோ வரும், 48. நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் என்னது 48. ஸோ எக்ஸாமில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 48 வந்து செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் பார்ப்போம், YXW V. அப்போ எப்படி வருது, -1 ஆகிட்டே வருதா, விலேருந்து அதுக்கு முன்னே ப்ரீவியஸ் லெட்டர் என்ன வரும், U. ஸோ U தான் லாஸ்ட் லெட்டர். தேங்க்யூ எவ்ரி ஒன்.